குழந்தைங்களுக்கான பேபி ரப் வீட்டிலையே எப்படி செய்யலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துடலாமா? ஸோ இதுக்காக நான் எடுத்திருக்கிறது வெற்றிலை, ரெண்டாவதாக பார்த்திங்கன்னா துளசி இலை எடுத்திருக்கோம், ப்ளஸ் இதோட கற்பூரவள்ளி இலை எடுத்திருக்கோம். இந்த 3 இலைகளையும் முக்கியமாக எடுத்துக்கணுங்க. ப்ளஸ் இதோட நான் என்ன ஆட் பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா மஞ்சள் ஆட் பண்ணிப்பேன், ப்ளஸ் ஓமம் சளிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எஃபெக்டிவாக ஒர்க் ஆகும். ப்ளஸ் இந்த மிக்ஸி எல்லாமே கட்டியாகி வரத்துக்காக பார்த்திங்கன்னா தேன் மிளகு ஆட் பண்ணியிருக்கேன், ப்ளஸ் பச்சை கற்பூரம் குவான்டிட்டி பார்த்து ஆட் பண்ணிக்கணுங்க. இதெல்லாமே சேர்த்து செக்கில் ஆட்டின தேங்காய் எண்ணெயோடு தான் இந்த ஒரு பேபி ரப்பை நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்த இலைகள் எல்லாமே கொரகொரப்பாக அரைச்சிட்டு மிதமான சூட்டில் தேங்காய் எண்ணெயை ஃபஸ்ட்டு காய்ச்சிக்கோங்க. அதுக்கப்புறம் இலைகளை மட்டும் போட்டு நல்லா சுண்டி வர வர காய்ச்சினதுக்கப்புறம் ஃபைனலாக தான் இந்த ஓமம், மஞ்சள் ப்ளஸ் பார்த்திங்கன்னா கற்பூரம் இது எல்லாத்தையும் ஆட் பண்ணணும். கூடவே தேன் மிளகும் கடைசியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது கரைஞ்சி வந்ததுக்கப்புறம் வடிகட்டி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பதத்துக்கு வரும். ஸோ கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பாக்ஸில் பார்த்திங்கன்னா நீங்கள் போடணும். ஃபஸ்ட்டே போட்டிங்கன்னா உருகி வந்துடும். சூடு ஆடின உடனே போட்டு எடுத்திங்கன்னா பேபி ரப் ரெடி.